பாம்புகள் வந்து இந்த சமையல் அறைக்குள்ள நுழைஞ்சிட்டா எப்பவுமே ஒரு பெரிய இக்கட்டு இருக்கும். அங்க வந்து நிறைய பொருட்கள் இருக்கும், தட்டு முட்டு சாமான்கள், பயன்படுத்துற பொருட்கள், இதெல்லாம் இருக்கும். சமையல் அறைக்குள்ள நுழைஞ்சிட்டாலே நமக்கு தேடுதல் பணி வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும். எப்பவுமே பாம்புகள் மேல, எல்லா பாம்புகள் மேலேயும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கோடு இருக்கும். இந்த கோடு அப்படிங்கிறத பார்த்துட்டாலே இது கட்டுக்கட்டாக இருக்கிறது, இது கட்டு விரியன் அப்படின்னு ஒரு முன்முடிவுக்கு வந்துருவாங்க. ராமன் ஏதோ பழைய பாக்கி வச்சுக்கிறாரு கிட்ட பாத்துட்டு போறான். வீட்டுக்கு வந்து ராமன் நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இது வந்து ராமன் நம்ம காரனோட கறிக்கடை வச்சிருக்கிறாரு. அவர் வீடு இருக்கிறது ஆத்தூர்ல. அவர் தொலைபேசியில் அழைக்கிறாரு, சார் வீட்டு உள்ள சமையல் அறையில பாம்பு நுழைஞ்சிருச்சு, பாம்பு கருப்பா இருக்கு, கொஞ்சம் நீளமாகவும் இருக்கு, கொஞ்சம் அவசியம் வரணும்ன்றாரு. இப்ப நம்ம குழுவோட அந்த மீட்புக்கு தான் போறோம். அது எப்படியோ வந்தது தெரியல, அங்க கருப்பா இருக்காங்க. இந்த பாத்திரத்தை இல்லாமா இது வெளியே வந்துடக்கூடாது வச்சுங்களா? இதெல்லாம் இல்ல தட்டி விடுச்சா? இல்ல எல்லாத்தையும் வேற ஒண்ணு நான் எடுத்தேன். இப்போ நான் நம்ம குழுல தம்பிகளோடவும் தம்பி ரமேஷோடவும் பேசுறேன். கட்டு விரியன் சொல்றாங்க. எங்களுக்கு அது ஒரு சின்ன சந்தேகம். ஏன்னா கட்டு விரியன் வந்து இரவுல நடமாடும் பாம்பு, பகல்ல பெரும்பான்மையா வராது. எனவே இவங்க வேற பாம்பை மாற்றாக அடையாளம் கண்டு கட்டு விரியன் சொல்லுவாங்க என்ற போதும் நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு எங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவெடுத்து இந்த பாம்பை தேடும் வேட்டையில இறங்குவோம். பொதுவா இந்த மாதிரி பாத்திரங்களை எடுத்து வைக்கும் போது அந்த வீட்டு பெண்களுக்கு கப்பு நாய் போயிடும். எவ்வளவு தூக்கி வெளியே வைக்க போறாங்களோ, திரும்ப எத்தனை சுத்தம் பண்ணி திரும்ப உள்ள அடிக்கணுமோ அப்படிங்கிற சுமை வேற அவங்களுக்கு இருக்கும். பாம்புன்ற பதற்றத்தை கடந்து இந்த சுமை வேற அவங்க மனசுக்குள்ள இருக்கும். அப்படி நாங்க ஒவ்வொரு பாத்திரமா எடுத்தா தம்பி ரமேஷ் பார்த்துட்டாரு, இந்த இடத்துல பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அலுமினிய பாத்திரத்துக்கு பின்னால ஹைடா இருக்கு. பார்த்த உடனே சொல்றாரு, இது சாரை பாம்பு அப்படின்னு சொல்லி. இங்க இருக்கு பாருங்க, இந்த சைடு அந்த இதுக்குள்ள டப்பல் எடுத்து கட்டு இல்லை சாரப்பாம்பு கடிக்கலாமா? கடிக்கலாம் கடிச்சா வருமா? கடிக்கலாம் இது கடிக்கலாம் சாரப்பாம்பு சாரப்பாம்பு சாரை பாம்புகள் விஷமற்றது நம்ம பல பதிவுல பார்த்துக்கோம். அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய பேருக்கு புரியும் எது 4 பாம்புகள் தான் விஷமான பாம்புகள், மற்றவை விஷமற்ற பாம்புகள் தெரியும். எப்படி இருந்தாலும் யார் வீட்டுக்குள்ளேயாவது பாம்பு நுழைஞ்சிட்டா அது பற்றி பெரிதாக தெரியாதவர்களுக்கு பாம்பு பார்த்தோம்னு ஒரு பதட்டம் இருக்கும். அந்த வகையில் இந்த பாம்பு எப்பவுமே பாம்புகள் மேலே, எல்லா பாம்புகள் மேலேயும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கோடு இருக்கும். இந்த கோடு அப்படிங்கிறத பார்த்துட்டாலே இது கட்டுக்கட்டாக இருக்கிறது, இது கட்டு விரியன் அப்படின்னு ஒரு முன்முடிவுக்கு வந்துருவாங்க. ஒரு வகையில் அது நல்லதுதான். இந்த விஷப்பாம்புன்னு நினைச்சிட்டாங்கன்னா கவனமா கையாளுவாங்க, ரொம்ப எச்சரிக்கையா ரொம்ப தூரமா இருப்பாங்க, கையாள தெரிஞ்சவங்கள கூப்பிடுவாங்க. அந்த வகையில் அது பாம்பை பற்றி தெரியாதவர்கள் இந்த விஷப்பாம்புன்னு ஒரு முன்முடிவுக்கு வர்றது ஒரு பாதுகாப்பான சூழல் தான். அந்த வகையில் இந்த கட்டு விரியன் நினைச்சு அவங்க பாதுகாப்பா இருந்தது ஒரு சந்தோஷம் தான். நம்ம சாரை பாம்புன்னு தெரிஞ்சோன்னா இலகுவாக கையாள ஆரம்பிச்சிட்டோம்.
இந்த பாம்பு பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பின்பு பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்டது. இல்ல சாரப்பாம்பு கட்டுவிரியல் விஷம், சாரப்பாம்பு விஷம் கடிக்கணும், கடி வலிக்கும். சாரப்பாம்பு கஷ்டம். ஆனா உங்களுக்கு என்ன பாம்பு தெரியாதுல்ல, எங்களுக்கு தெரியும். நான் சொல்றேன், நீங்களா முடிவு பண்ணி சாரப்பாம்பு தான் ஒன்னே ஆகாது விட்டக்கூடாது. நீங்க எந்த பாம்பு கடிச்சாலும் ஹாஸ்பிட்டல் போகும். எங்களுக்கு பாம்பு தெரியும், அதனால இது சாரப்பாம்புன்னு சொல்றேன். வரேன் ராமன். சரி.